குன்னூர் மலை ரயிலில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படுவதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தனியார் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதை ரத்து செய்து ரயில்வே நிர்வாகமே நேரடியாக டிக்கெட் வழங்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரம்பரியமிக்க குன்னூர் மலை ரயிலில் பயணம் செய்தபடி இயற்கை காட்சிகளை ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் தனியாருக்கு டிக்கெட் விற்பனை செய்வதற்கான டெண்டர் விடப்பட்டதிலிருந்து மலை ரயில் பயணத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் சுற்றுலா பயணிகள். ஊட்டி மலை ரயில் பாரம்பரியமிக்க மலை ரயில். அந்த மலை ரயில் குன்னூர்லேருந்து ஊட்டி வர சில மக்கள் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணி வரும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க. அளவுக்கு மீறிய லக்கேஜ் கூடுதல் லக்கேஜ் இந்த ட்ரெயினில் ஏற்ற முடியாது, இங்கே புக்கிங் இல்லை என்று சொல்கிறாங்க. குன்னூர் ரயில் நிலையத்திலிருந்து உதகைக்கு செல்லும் மலை ரயிலில் சுமார் 250 பயணிகள் இருக்கையில் அமர்ந்தபடி பயணம் செய்ய முடியும். தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டதன் மூலம் 400க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விதிகளை மீறி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனால் மலை ரயிலில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதுடன் இயற்கை காட்சிகளை ரசிக்க முடிவதில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் குடும்பத்தோடு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூருக்கு சுற்றுலா வரலான்னு வந்தோம். ஆனால் ட்ரெயினில் இப்போ ப்ரைவேட் டிக்கெட் கொடுக்கறதுனால ரொம்ப நெரிசல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னே ரயில்வேஸை கொடுக்கும்போது கம்மியான டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ரயிலில் உங்களுக்கு நெரிசல் அவ்வளோவா இருக்காது, இயற்கை காட்சிகள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி ரசிக்க முடியறதில்ல. பழையபடி ரயில்வேஸை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலை ரயிலில் அப்பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் கொய்மலர்கள், வாசனை திரவியங்கள், நீலகிரி பழங்கள், இராணுவ பொருட்கள் போன்றவை கொண்டு செல்லப்படுவது வழக்கமாக இருந்தது. டிக்கெட்டுகள் விற்பது தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டதால் விளைபொருட்கள் எடுத்து செல்லப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். இங்கே விளையக்கூடிய பொருட்களான வாசனை திரவிய பொருட்கள், கட்ஃப்ளவர்ஸ் மற்றும் பலவைகளை குன்னூர்லேருந்து முன்பதிவு செஞ்சு இங்கேருந்து அனுப்பிட்டு இருந்தோம். தற்சமயம் ரயில்வே அதிகாரிகள் ஊட்டியில் தான் போய்ட்டு முன்பதிவு பண்ணி அங்கேருந்து தான் பொருட்களை அனுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் விவசாயிகள்லாம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும். மீண்டும் குன்னூரிலேயே முன்பதிவு செய்து இங்கே விளையக்கூடிய பொருட்களை இங்கேருந்து அனுப்புவதற்கு ரயில்வே துறையினர் அதிகாரிகள் ஆவணம் செய்யும்படி விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாரம்பரியமிக்க மலை ரயிலில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் விளைபொருட்களை தடையின்றி எடுத்து செல்லவும் ரயில்வே துறையே மீண்டும் நேரடியாக டிக்கெட்டுகளை விநியோகிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டபோது குன்னூர் மலை ரயில் நிர்வாகம் பதிலளிக்க மறுத்துவிட்டது. சம்பத்குமார், நியூஸ் 7 தமிழ், குன்னூர்.